வணக்கம் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யூடியூப் சேனல். இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாளாகவே ஓடிக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வியும் தான். அந்த கேள்விக்கான பதில் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 71 டைரக்டர்ஸ் பெயில் இருக்கு இல்லையா, ஸோ இது கிடச்சா நம்மளுக்கு என்ன லாபம்? சரிங்களா, இதுதான் கேள்வி. உங்களுக்கு என்ன லாபம்னு சொல்லியிருக்காங்களோ, சொல்லப்பட்டிருக்கோ, அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அது என்னமோ என்னால் அது இப்படி தானா அப்படின்றது என்னால் ஏற்றுக்க முடியல மக்களே. அது உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ நான் போடுறேன். இதுதான் ஃபேக்டா அப்படின்றது எனக்கு தெரியல. அது ஒரு பக்கம் எனக்கு அப்படியே மைண்டில் என்னோடய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நான் வேறு எதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் கூட, நான் வேலையில் எதாவது பண்ணிகிட்டு இருந்தால் கூட திடீர்னு இந்த தாட் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும். இவங்களுக்கு பெயில் கிடச்சா நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட்டு? நம்மளுக்கு சொல்லப்பட்டது என்ன? பெயில் கிடச்சா ஆப் 2000 பணம் போட்டுருவாங்கன்ட்டு. அப்படியா? அதுதான் உண்மையா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நான் என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ பெயில் கிடச்சா நம்மளுக்கு ஒரு சைடு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் கேஸில் இவங்களுக்கே பெயில் கிடச்சிருச்சுன்னா நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். கேஸில் நம்ம கை மேலே ஓங்கியிருக்கும். லைக் இந்த மாதிரி இந்த டேரக்டர்ஸ்க்கே பெயில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை ஓங்கியிருக்கும் கேஸில். அப்பர் ஹேண்டுன்னு சொல்லுவோம். அது இருக்குது, அது ஒத்துக்கிறேன். ஆனால் இவங்க வந்துட்டால் நம்மளுக்கு பணம் வந்துடுமா, நம்ம ஆப் ஓப்பன் ஆயிருமா அப்படிலாம் கேட்டால் கீ பணம் வந்துடுமா கீ அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க வந்தால் இதெல்லாம் நடக்குமான்றது கேள்விக்குறி என் சைடில் தான் நான் எடுத்து வைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அப்ளைனர்ஸ்கிட்ட பேசுங்க. சரிங்களா, பேசினா இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா நம்மளோட அப்ளைனர்ஸு அவங்க இன்னும் கொஞ்சம் ஹையர் கான்டாக்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் சில விஷயங்கள் தெரிய நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்ளைனர்ஸ்கிட்ட பேசுங்க, சண்டை போடாதீங்க. எல்லாருமே அவங்க விருப்பத்தில் தான் சேர்ந்துருப்போம். அவங்க நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, நம்ம ஆசைப்பட்டு நம்ம சேர்ந்துருப்போம். யாரும் யாரையும் வற்புறுத்தி நீ சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம் யாரையுமே சேர்த்து விடல. சில தற்கூறிங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்குதுங்க. எல்லா அப்ளைனர்ஸும் போயிட்டு இப்போ எல்லாருக்கும் ஒரு அப்ளைனராக தான் இருப்பாங்க. நீங்கள் ஒருத்தர் சேர்த்து விட்டாலும் நீங்கள் அப்ளைனர் தான், நீங்கள் 100 பேர் சேர்த்து விட்டாலும் அப்ளைனர் தான். சரிங்களா, நான் சொன்ன மாதிரி நான் சேர்த்து விட்ட ஒரு 2 பேரும் பணத்தை எடுத்துட்டாங்க. நான் 2 பேர் சேர்த்து விட்டேன், அவங்க பணம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என் ஃபேமிலி மெம்பர்ஸில் ஒரு 2 பேர் சேர்த்து விட்டு நான் காசு போட்டு அதில் ஒரு 2 பேமெண்ட் எடுக்கும்போது தான் இந்த மாதிரி கதையாயிடுச்சு. சரிங்களா, பணம் போடுறதெல்லாம் ஸ்டாப் ஆகி நம்ம எம்டி ஜெயிலுக்கு போய் ரொம்ப நிறைய இஷ்யூ ஆகிடுச்சு. சரிங்களா, ஸோ நிறைய பேர் இப்போ நானுமே பார்த்திங்கன்னா 4 பேருக்கு அப்ளைனர் தான். நான் ஒன்றும் பெரிய அப்ளைனர் இல்லை, ஒரு 400 பேர் 40 பேருக்கு. ஆனால் உங்களோட அப்ளைனர் இப்போ என்னோடய அப்ளைனர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் அந்த மாதிரி உள்ள இருக்காங்க. சரிங்களா, ஸோ இப்போ நான் கேட்கும்போது அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி தகவல் வந்துச்சு எம்டி சீக்கிரத்தில் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க மூலியமாகவும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாகவும் தான் அந்த தகவல் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா, அவங்க மூலிமா எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அவங்களுக்கு சொல்கிறது எடுத்துக்கலாமா அப்படின்றது அது உங்களோட விருப்பம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எனக்கே ஒரு இன்ஸ்டிங்க்ட் என்னென்னா, ஒரு 2-3 நாள் அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் புது வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியாச்சும் அவர் தான் பேசுவார் அப்படின்ட்டு. சைலண்ட் எம்டி நம்மளுக்கு எப்போ தான் நம்ம பேசுவார் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சீக்கிரமே நம்ம சைலண்ட் எம்டி பேசணும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச டேரக்டர்ஸ் பெயில் கிடச்சா நமக்கு ஒரு அப்பர் ஹேண்டு தான் இருக்குமே தவிர கேஸில் அவங்க தான் பணம் போட்டுருவாங்களான்றது எனக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா எம்டி தான் பணத்தை பற்றி பேசணும். சரிங்களா, பணத்தை பற்றி யாருமே பேசலை. அவர் ஜெயில் போகிறதுக்கு முன்னாடியிலேருந்து ஜெயில் போகிறப்போ ஒரு விஷயம் பேசியிருப்பார், பேக் எண்டில் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு மீடியா கிட்ட சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் யாருமே பணத்தை பற்றி பேசலை. அதுக்கப்புறம் நம்ம மைத்ரி எம்டி ஃபோரம் சேனலில் பேசின 2 பேருமே பணத்தை பற்றி பேசலை. ஒரு 2 பேர் பேசியிருப்பாங்க. ஒரு மிடில் ஏஜ்டு மேனும் ஒரு கொஞ்சம் ஏஜ்டு மேனும் 2 தடவை பேசியிருப்பாங்க, இவர் ஒரு தடவை அவர் ஒரு தடவைன்ட்டு. அதுக்கப்புறம் யாருமே பேசலை. அட்லீஸ்ட் அவங்களையாச்சும் பேச வைக்கலாம், என்ன கரண்ட் அப்டேட்டுன்றதுக்கு. சரிங்களா, ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது வரைக்கும் மீ சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ ஆல். டாடா, டேக் கேர், பாய் அண்ட் ஸ்டே சேஃப் மக்களே. தைரியமாக இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.